ஹலோ, டுடே நம்ம வீடியோவில் டிட்டர்மினட்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ டிட்டர்மினட் டெஃபினேஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. The determinant is the special number that we calculate from a square matrix. என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் நம்பர் தான் டிட்டர்மினட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆர் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிட்டர்மினண்ட்டுக்கும் மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேட்ரிக்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிமிஷம். இப்போ இதான மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் போடுறதா இருந்தால் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சிம்பிள் இந்த இதை வந்து ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாடுலஸ் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? அப்படி போட்டிருந்தாங்கன்னா டிட்டர்மினன்ட்னு அர்த்தம். நார்மலாக இந்த ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் மேட்ரிக்ஸ்னு மீன் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு வேல்யூ கொண்டு வர முடியுமா? இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வருமே தவிர இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எந்த ஒரு வேல்யூவும் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு நியூமரிக்கல் வேல்யூவும் கொண்டு வர முடியாது. அப்படி தானே? ஸோ இதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது கிடையாது. லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணுற மாதிரி இது எந்த வேல்யூவும் கிடையாது. பட் டிட்டர்மினண்ட்டுக்கு நம்ம ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக கொண்டு வர முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதை என்ன சொல்கிறாங்க? டிட்டர்மினண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினண்ட்டுக்குள்ள மீனிங் புரிஞ்சிச்சா? இப்போ டிட்டர்மினண்ட் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறது, ஒவ்வொரு n cross n மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ டிட்டர்மினண்ட் வந்து ஆல் n cross n மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 cross 1 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினண்ட் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 1 cross 1 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க எலமெண்ட் வந்து ஒன்லி 2 அப்படின்ற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா 1 cross 1 மேட்ரிக்ஸ், ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ டிட்டர்மினண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது? மாடல்ஸ் ஆஃப் ஏ போட்டோம். ஸோ டிட்டர்மினண்ட் ஃபைன் பண்ணுறோம். அங்கே இருக்கிறதே ஒரு எலமெண்ட் தான், ஸோ அப்படியே வந்துடும். அவ்வளோதான். 1 cross 1 மேட்ரிக்ஸ்னால் அந்த உள்ள இருக்க எலமெண்ட் அப்படி வந்துடும். அதுதான் டிட்டர்மினண்ட். ஓகே. ஸோ ஃபார் 2 cross 2 மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த டிட்டர்மினண்ட் வந்து ஏபிசிடி அப்படின்ற மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி தானே? இதுக்கு எப்படி டிட்டர்மினண்ட் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த கிராஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே ஏடி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடுத்து சிபிஐ. ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கனக்குள்ளே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இங்கனக்குள்ளே சைன் வந்து மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் போட்டுறக்கூடாது. ப்ளஸ் போட்டால் அதோட வேல்யூவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஏடி மைனஸ் பிசி தான் ஃபார்முலா. ஓகேவா? 2 cross 2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் ஒரு இது எடுத்திருக்கேன், மேட்ரிக்ஸு 4 2 1 3 அப்படின்ற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இது டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? ஜஸ்ட் இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், நடுவில் வந்து மைனஸ் போடுவோம். அவ்வளோதானே? ஸோ 4 × 3 மைனஸ் 2 × 1. அப்போ 12 மைனஸ் 2 = 10. அப்போ டிட்டர்மினன்ட் என்னது? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னது? 10. ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது 4 -1 1 2 அப்படின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா இதுக்கு எப்படி ஃபைன் பண்ணுவோம்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × 2. ஓகே. மைனஸ் -1 × 1. இந்த சைன்ஸ் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, அதுக்காண்டி தான் நான் இதை சொன்னேன் எக்ஸ்ட்ராவாக. சரியா? சைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடவே கூடாது. 4 × 2 8 மைனஸ் -1 × 1 -1 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் வருமா? 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9. புரியுதா உங்களுக்கு? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மைனஸ் இங்கே வந்து ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. சப்போஸ் இந்த வேல்யூலேயே மைனஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இன்னொரு வந்து இது போட்டேன் எக்ஸாம்பிள். ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸ் 1 cross 1 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஃபார் 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு கொஞ்சம் லென்த்தியாக போகும் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது. ஓகே. நார்மலாக பண்ணுறது லென்த்தி. இதுக்கும் வந்து ஷார்ட் ட்ரிக் மாதிரி இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி பண்ணலாம், 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் நார்மலாக எப்படி ஃபைன் பண்ணலான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து நம்ம 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணோன்னா நமக்கு மைனர் அண்டு கோஃபேக்டர்னால் என்னென்னு தெரியணும். ஓகே. ஸோ மைனர்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் வந்து மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம மைனர் ஃபைன் பண்ணணும். ஓகே. மைனர்னால் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ A11 எலிமெண்ட்டுக்கு எப்படி மைனர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் இந்த இருக்கா, இந்த எலிமெண்ட் இருக்க இந்த ரோவையும் அந்த எலிமெண்ட் இருக்க அந்த காலமையும் delete பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்கள், இந்த 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா, இதுதான் இந்த A11ஓட மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன். A22 A23 A32 A33. மைனர் எப்படி டினோட் பண்ணுவோம்? எம் அப்படின்ற வேல்யூ வச்சு. அதான் மைனர் எப்படி டினோட் பண்ணுவோம்னா MIJ அப்படி சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்குறது A11க்குன்றனால M11. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வந்து A12க்கு ஃபைன் பண்ணுறோம். ஸோ A12க்கு ஃபைன் பண்ணுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்போ A12க்கு நம்ம ஃபைன் பண்ணுறப்ப அது எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்போ அதே மாதிரி A12 எடுத்துக்கிட்டோம்னா
இது இருக்க ரோவை கேன்சல் பண்ணிட்டு இது இருக்க காலமும் கேன்சல் பண்ணிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க எலமெண்ட்ஸ் என்னது? இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட் என்ன? ஓகேவா? அப்போ இதோட மைனர் என்னது? A12 மைனர் என்னது? A21, A23, A31, A33. ஓகே, புரியுதா? நம்ம எந்த எலமெண்ட்டோட மைனர் ஃபைன் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் இருக்க ரோவையும் காலமே டெலிட் பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான். அது ரெண்டையும் டெலிட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க எலமெண்ட் எல்லாமே அந்த எலமெண்ட்டோட மைனர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் இப்போ A13க்கு ஃபைன் பண்ணால் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? அதே மாதிரி இது இருக்க காலம் இது, ஸோ இதை டெலிட் பண்ணிடுவோம். இது இருக்க ரோ எது? இது. பேலன்ஸ் இருக்க இந்த 4 தான் A13யோட மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக ஃபைன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 9 எலிமெண்ட்ஸ்க்கும் 9 மைனர் வந்து ஃபைன் பண்ணிடணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ 9 எலிமெண்ட்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ கோஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோஃபேக்டரோட ஃபார்ம்லாம் என்னென்னா AIJ -1 the whole power I plus j into MIJ அப்படி சொல்லியிருக்கு. MIJன்றது என்னது? மைனர். நம்ம ஃபைன் பண்ண மைனர் தான் என்னது? MIJ. இது கூட ஜஸ்ட்டு -1 the whole power I plus j மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கிடைக்கிறதே கோஃபேக்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்களேன், இப்போ A11 எலிமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறோம்னா அது எப்படி டினோட் பண்ணணும்னா இப்படி தான் டினோட் பண்ணுவோம். கேபிட்டல் A. ஓகேவா? கோஃபேக்டருக்கு கேபிட்டல் A, மைனருக்கு கேபிட்டல் M. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ A11 எலிமெண்ட்டுக்கு நான் வந்து கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுறேன். அப்போ A11 என்ன வரும்? ஐக்கு பேர் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, ஜேக்கும் 1 இருக்குது. ஓகேவா? அப்போ -1 the whole power I plus j தானே கொடுத்துருக்காங்க. 1 + 1 M11 அப்படி சொல்லியிருக்கு. -1 the whole square ஆயிருமா? அப்போ ஏன்னா 1 + 1 2 ஆயிரும். -1 the whole square என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் M11. அப்போ கோஃபேக்டரும் மைனரும் ஈக்குவலாக இருக்கும் எங்கள் எலமெண்ட் A11க்கு. புரியுதா? நெக்ஸ்ட் A12க்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும் நமக்கு? I வந்து இங்கே 1, J வந்து இங்கே 2ஆக இருக்குது. அப்போ 1 + 2 × M12. இங்கே வந்து -1 the whole க்யூப் வரும். க்யூப்னா என்ன ஆகும்? -1 ஆயிரும். அப்படி தானே? அப்போ மைனஸ் வேல்யூ வந்துடும். -M12. இந்த மாதிரி 9 எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். இதில் ஒன்லி என்ன சேஞ்சஸ்? ஜஸ்ட் மைனர் தான். கோஃபேக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனர். பட் மைனருக்கு முன்னாடி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். அது எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ் வரும்? கோஃபேக்டரில் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ் வரும் மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம கோஃபேக்டருக்கு இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை. ஓகேவா? மைனர் ஃபைன் பண்ணாலே போதும். அதை அப்படி தூக்கி கோஃபேக்டரில் போட்டு முன்னாடி சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இப்போ பாருங்களேன், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கோஃபேக்டருக்கு அப்படி வந்து மைனர் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனை அந்த -1 வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஜஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மைனஸ் வரும் முன்னாடி. ஓகே, மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். இதனால் இந்த 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் மைனஸ் வரும். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபார்முலாவில் -1 the whole power 1 + ij, -1 the whole power I plus j கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இங்கே I என்னது? I1 J2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆட் நம்பர் வரும். அப்போ 3 தானே வருது. ஆட் நம்பர் வந்தாலே என்ன வரும்? அதோட வேல்யூ மைனஸ் ஆயிரும். அப்படி தானே? -1 the whole cubeன்றது மைனஸ். இங்கேயும் என்ன ஆகுது? -1 the whole cubeன்றது மைனஸ். இங்கே -1 the whole power 5ன்றது மைனஸ் ஆகும். -1 the whole power 5ன்றது மைனஸ் ஆகும். புரியுதா? ஜஸ்ட் இங்கே I plus j வந்து ஆட் பண்ணி இங்கே வந்து என்னென்னா இங்கே எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். I plus j என்னது? 1 + 1 2. இங்கே வந்து 3 + 1 4. அப்போ எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக வரப்போ -1 வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒன்லி இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் நமக்கு மைனஸ் வரும். புரியுதா? அப்போ கோஃபேக்டரில் A11ன்றது M11ஆக இருக்கும். A12ன்றது -M12ஆக இருக்கும். A13ன்றது இப்போ என்னவாக இருக்கும்? ஜஸ்ட் அப்படியே வந்து மைண்டில் கால்குலேஷன் பண்ணுங்கள். 1 + 3 4 ஆயிரும். அப்போ பாசிட்டிவில் வரும். அப்போ +M13. அவ்வளோதான், சிம்பிள். A21 அப்படின்னு என்ன வரும்? -M21. புரியுதா? 2 அப்படின்னு சொன்னது இது வந்து ஈவன் ஆயிடுது. ஸோ +M22. A31 சாரி, ஏக்கு இப்போ M போட்டேன். A31ன்றது என்னது? ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஈவன் தே வரும். ஈவன் வந்து M31. நமக்குள்ள இதை மிஸ் பண்ணிட்டோம். A23 அப்படின்னு சொன்னவா இருக்கும் -M23. பிகாஸ் இது வந்து ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். ஸோ ஆட் நம்பராக வரும். புரியுதா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ கோஃபேக்டர் மைனர் நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, டிட்டர்மினன்ட்றது என்னென்னா அந்த மைனர்ஸை வச்சு இப்படி ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் டிட்டர்மின் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? A11 இன்ட்டு அதோட மைனர் என்னது? M11. அடுத்து A12 அதோட மைனர். சைன் மட்டும் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, கோஃபேக்டருக்கு என்ன ஆகும்? இன்னொக்குள்ள மைனஸ் வருமா?
இது வந்து மைனஸ் போட்டிருக்காங்க 1 2க்கு. அடுத்து 1 3க்கு என்னது ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் M13. ஜஸ்ட் அந்த வேல்யூ அந்த எலமெண்ட் அண்ட் இன்ட்டு அதோட மைனர், எலமெண்ட் அதோட மைனர், எலமெண்ட் அதோட மைனர், எங்களுக்குள்ள மைனஸ் வருமோ அங்கே மட்டும் அதை போட்டுக்கிறாங்க. ஒன்று இந்த மாதிரி போடலாம், அதான் ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ரோவை எடுத்துக்கலாம். இங்கே வர ஆக்சுவலி என்னென்னா இந்த 3 ரோவில் எதை வேணால் எடுத்து நம்ம ஃபைன் பண்ணலாம். 3 ரோவில் எதை வேணால் எடுத்து நம்ம ஃபைன் பண்ணாலும் நமக்கு வேல்யூ என்னது சேமாக தான் வரும். சரி இது வேணாம், நான் செகண்ட் ரோவை எடுக்கிறேன் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். A21 இன்ட்டு M21. ஆனால் A21 முன்னாடி இங்கே என்ன ஒரு சைனு மைனஸ் தான் வரும். ஏன்? ஏன்னா 2 + 1ன்றது 3, -1 த ஹோல் பவர் 3 அப்படிங்கிறது அது மைனஸ் வேல்யூ. புரியுதா? ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த 4 எலமெண்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் வரும். A22 + M22 -A23 M23. அதே மாதிரி தேர்ட் ரோ இந்த மாதிரி நம்ம எதை வேணால் 3ல் எதை வேணால் போட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? இந்த சைனுக்கு பேர் நம்ம இந்த சைனை இப்போ M11 இது வந்து இப்படி எழுதலாமா? A11 A11. ஏன்னா இது கோஃபேக்டர். இங்கே ப்ளஸ் போட்டு A12 A12. ஏன்னா A12க்குள்ளே என்னது A12ஓட மீனிங் என்னது -M12. அப்போ இங்கே இருக்க -M12க்கு பேர் நம்ம A12ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? கோஃபேக்டராக நம்ம இது எழுதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சது இந்த இது ஃபுல்லாகவே மைனர் வச்சு எழுதியிருக்கோம். கோஃபேக்டராக எழுதுனா இந்த சைன் எல்லாமே சேர்த்து ஏக்குள்ளே போயிடும், இந்த கோஃபேக்டருக்குள்ளே போயிடும். மைனஸும் அதோட சைன்ஸும் சேர்ந்து A12 இந்த மாதிரி போயிடும் கோஃபேக்டருக்குள்ளே. புரியுதா? இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? A11 M11 -A12 ஃபஸ்ட்டு ரோன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட் ரோ எடுத்தாலும் சரி, இல்லை செகண்ட் ரோ ஃபார்ம் எப்படி எடுத்தாலும் ஓகே, இல்லை தேர்ட் ரோ எடுத்தாலும் ஓகே, இல்லை காலமில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாலும் ஓகே, செகண்ட் காலம் எடுத்தால் எந்த மாதிரி போட்டாலும், அதாவது ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ எடுத்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்டு காலம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே சேமாகவே வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறேன். இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் நார்மலாக ஃபஸ்ட்டு ரோ வச்சு, அதாவது A11 M11 -A12 M12 + A13 M13 இதை ஃபைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதை ஃபைன் பண்ணால் போதும், நமக்கு டிட்டர்மினன்ட் கிடச்சிடும் இதோட. இப்போ M11 ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு A11 A12 A13ன்றது என்னது? அதுக்கு எலமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட். ஓகேவா? M11ன்றது என்னது? மைனர். A11ஓட மைனர். அப்போ அதை ஃபைன் பண்ணோம்னா நம்ம அந்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் ஃபைன் பண்ணிவிட்டு -8 -6 -3 இருக்குது. ஸோ இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? வேல்யூ வந்து நமக்கு -5 வருது. இப்போ இதோட நமக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ நான் எடுக்க மாட்டேன், செகண்ட் ரோ எடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன், நான் இந்த 0 இருக்குது, ஸோ ஈஸியாக குயிக்காக என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் -A21 M21 + A22 M22 -A23 M23 அப்படி சொல்லி போட்டு ஃபைன் பண்ணுறப்ப நான் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே 0 ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப பேலன்ஸ் இருக்குது, இதை மட்டும் பண்ணால் போதும். ஃபைன் பண்ணுறப்ப -5 வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எந்த இதை எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக ஒரு டிட்டர்மினன்ட்க்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ரோவோ இல்லை ஏதாவது ஒரு காலம் எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வரும்னு தோணுதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். இங்கே எதுக்கு மைனஸ் போட்டிருக்கோம் தெரியும்ல? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? -1 ஹோல் I + J அப்படின்றத நம்ம இங்கே போடணும். கோஃபேக்டர் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? இது வந்து நான் மைனரை வச்சு இந்த ஃபார்மில் போட்டேன். கோஃபேக்டர் போட்டிங்கன்னா நம்ம எப்படி போடலாம்? அதை இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம இதாக போட்டுக்கலாம். அதாவது A21 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த A21க்குள்ளே -M21 வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க வேணாம், நீங்கள் நார்மலாக இது போட்டால் போதும். ஓகேவா? மைனஸ் ப்ளஸ் மட்டும் இந்த 4 எலமெண்ட்ஸில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் குழப்பாமல் இந்த 4 எலமெண்ட்ஸில் -1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் போடுறப்ப நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிலாம் போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பார்க்குறீங்களா? A12 எந்த பிளேஸு, இந்த பிளேஸு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் போடணும். சிம்பிள். ஓகேவா? A21 இந்த பிளேஸு அப்படி சொல்லி பாருங்கள். A21 இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் போடணும். அவ்வளோதான். இது வந்து என்னது? A32ல் மைனஸ் போடணும். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சால் போதும். இப்படி தான் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்மகிட்ட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம நார்மல் மெத்தடு படி A11 M11 இதெல்லாம் ஃபைன் பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்டால் தேவையில்லை. நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை பாருங்கள். மேட்ரிக்ஸு சப்போஸ் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாவோ இல்லை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்லி இந்த டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே நமக்கு டிட்டர்மினன்ட் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்களேன். இது எப்படி இருக்குது? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படி தானே இருக்குது. ஃபுல்லாக டயகனல் கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்குது. அப்போ இதுக்கு டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே போதும், நமக்கு என்ன கிடச்சிடும்? நமக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே? ஸோ அப்போ என்னது? டயகனல் எலமெண்ட்ஸ் என்னது? 1 2 4. அப்போ டிட்டர்மினன்ட் என்னது? 1 × 2 × 4. 4 2s are 8.
சிம்பிள் முடிஞ்சா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலராகவோ இல்லை லோயர் ட்ரையாங்குலராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிடலாம். 4x4 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா 4x4 மேட்ரிக்ஸ்க்கும் 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி மைனர் ஃபைன் பண்ணி அப்படி தான் ஃபைன் பண்ணணும் நார்மலாக. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நார்மலாக 4x4 மேட்ரிக்ஸு 5x5 மேட்ரிக்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. 3x3யோட மேக்ஸிமம் வந்து முடிச்சுடுவாங்க எந்த கொஷினாக இருந்தாலும். ரொம்ப ரேராக கேட்க வாய்ப்பு இல்லை, கேட்டால் ரொம்ப ரேராக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து 4x4 மேட்ரிக்ஸ், இது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் அப்படி தானே, இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது? ஸோ நார்மலாக நம்ம 3x3 வேறு மேட்ரிக்ஸ் வரையும் பார்த்தாச்சு. பட் நீங்கள் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தடி வந்து 3x3 மேட்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், அதுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3x3 மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா நான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்லேருந்து எல்லா மேட்ரிக்ஸுமே அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இப்போ பாருங்களேன், இது ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறோம் 4x4 மேட்ரிக்ஸ்க்கு. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பிளேஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து வர்ற மாதிரி வைக்கணும், வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டு. இப்போ பாரு, நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன், பண்ணால் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ 1 2 0 3 இருக்கா. இப்போ நான் ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக 0 கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 விட்டுட்டு கீழே இருக்க எல்லாமே 0 கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் 0 ஆல்ரெடி இருக்குது அப்படி தானே, அப்போ அப்படி விட்டுக்கலாம். இப்போ இந்த பிளேஸில் நான் 0 கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும்? ஸோ இந்த பிளேஸில் தேர்ட் பிளேஸில் வந்து 0 கொண்டு வரணும் என்ன பண்ணணும்? R3, இது வந்து ரோ 3 தானே, ரோ 3ல் ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ரோ 3யும் மைனஸ் R1 ரோ 1ல் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கனக்குள்ளே 0 கிடைக்குமா? புரியுதா சொல்கிறது? இப்போ இந்த ரோ 3 எடுத்துக்கோங்களேன், இந்த ரோ 3 எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 0 1 1 ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரோ 1ல் நான் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு 2 4 0 6 அப்படி சொல்லிக்குமா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் பண்ணால்? 2 0 2 2 minus 2 0 0 minus 4 minus 4 1 minus 0 1 1 minus 6 minus 5. புரியுதா? அப்போ இதுதான் நம்மளோட நியூ R3. நியூ R3 என்னது? 0 minus 4 1 minus 5. ஓகேவா? இப்போ நம்ம இங்கனக்குள்ளே 0 கொண்டு வரணுமா? அடுத்து R4 என்ன பண்ணணும்? இப்போ அங்கனக்குள்ளே 0 கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? R4 என்ன பண்ணணும்? இந்த பிளேஸில் நான் 0 கொண்டு வரணும் அப்படி தானே. அப்போ R4-ஐ எது கூட மைனஸ் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும்? R4 மைனஸ் 3 R1 அப்படி தானே. இப்போ நம்ம R4 என்ன இருக்குது? 3 1 2 0. R1 என்ன இருக்குது? 1 2 0 3 1 2 0 3 அப்படின்றத நம்ம 3ஆல் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ 3 6 0 9. இப்போ மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 0 மைனஸ் 5 2 மைனஸ் 9 மைனஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இப்போ இதையும் கிடச்சிருக்க நியூ R4 என்ன கிடச்சிருக்கு? 0 மைனஸ் 5 2 மைனஸ் 9. இப்படி நம்ம கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம செக் பண்ணணும் எந்த பிளேஸில் மேக்ஸிமம் ஆஃப் 0 இருக்குது. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் 0னா நீங்கள் இப்போ 2 0 இருக்கிற இடத்துலலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துட்டு அது கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே 0வாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு எலமெண்ட் இருந்துட்டு அதே அந்த இப்போ ஒரு ரோவோ காலமோ ஒரு பிளேஸில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது அந்த எலமெண்ட்டை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்லாம் 0வாக இருக்கணும். அதே கான்செப்ட். ஓகேவா? இப்போ எனக்குள்ள 1 இருக்கா, 1 கீழே பாருங்கள், ரோ விட்டுருங்க, ரோவில் வந்து எல்லாமே வேல்யூஸ் இருக்குது. பட் காலமில் கீழே ஃபுல்லாகவே 0 இருக்கா, அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 இந்த ரோவை இதை கேன்சல் பண்ணிட்டு எப்படி எழுதணும்னா 1 into அந்த 1 வெளியே கொண்டு வந்துட்டோம். இந்த எடுத்த 1 வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க வேல்யூஸை போட போகிறோம். 1 4 2 minus 4 1 minus 5 2 minus 9. புரியுதா? மேக்ஸிமம் சப்போஸ் வந்து நம்ம இப்படி இருந்துச்சுனாலும் அதுலேயும் எடுத்துக்கலாம். அதாவது இங்கேக்குள்ளே வேல்யூஸ் இருக்குது, இங்கேக்குள்ளே ஃபுல்லாகவே 0 வந்தாலும் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? அதாவது எப்படி மீன் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு நிமிஷம் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லிடுறேன். இப்போ லைக் வந்து இப்போ 1 0 1 1 0 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா சொன்னால் கண்டிப்பாக முடியும். என்னதுன்னா இப்போ 1 எடுத்துருக்கோமா, 1 இந்த காலம் ஃபுல்லாக இந்த 1 தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்குது அப்படி தானே. அப்போ இந்த 1 வெளியே எடுத்துடலாம். புரியுதா? அந்த 1ஓட காலத்தையும் ரோவையும் கேன்சல் பண்ணிட்டு எப்படி எழுதலாம்னா 1 into பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். இதே நான் மீன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
வேறு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 2 5 0 2 0 1 5 2. இப்போ இதில் நம்ம எடுக்க முடியுமா, வெளியே எடுக்க முடியுமா பார்த்தோம்னா இந்த 2 வெளியே எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த 2ல் இந்த ரோவில் ஃபுல்லாக 2 தவிர பேலன்ஸ் எல்லாமே 0 இருக்குது அப்படி தானே. அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 வெளியே எடுத்துட்டு இதை எப்படி எழுதுறானா, அடுத்து 2 வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ்லாம் எழுதுங்க. இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அது மாதிரி என்ன கொண்டு வந்துட்டோம், 1 வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ அகெயின் வந்து இதை கொண்டு வர முடியுமா? நார்மலாக நீங்கள் 3x3 மேட்ரிக்ஸை பண்ணுற மாதிரி இப்போ நார்மலாக டிட்டர்மைன் பண்ணாலும் ஓகே. இல்லை திருப்பி வந்து நீங்கள் இன்னுக்குள்ளே 0 கொண்டு வரலாம். எங்கே உங்களுக்கு 0 கொண்டு வர ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இங்கே கேன்சல் பண்ணி 0 கொண்டு வரணும்னாலும் கொண்டு வந்துக்கலாம். நான் இப்போ 0 கொண்டு வர மாதிரி பண்ணுறேன். இப்போ 1 × 1 4 2. நான் இந்த 1 கீழே தான் வந்து 0 கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே R2 என்ன இருக்குது, R2 + 4R1. R2 என்ன இருக்குது, -4 1 -5. இது கூட R1 கூட 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 16 4 2s are 8. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 17 ஆட் பண்ணால் 3. ஸோ இப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, நியூவாக கிடச்சா R2 இது ஓகேவா. R3 என்ன கண்டுபிடிச்சோம்னா, R3 நமக்கு வேணும்னா 0 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், பழைய R3 என்னது -5 2 -9. இது கூட வந்து R1 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 0 22 1. இது எதுக்கு பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுதில்ல. இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணால் கொண்டு வர முடியுன்றக்காண்டி இது பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணால் கொண்டு வர முடியும், R1 கூட 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணி R3 கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும்ன்றது மீன் பண்ணுறாங்க. புரியுதா? அப்போ என்ன கிடச்சிருக்கு, 0 22 1 அப்படி சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 1 கேன்சல் பண்ணலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக 0 இருக்குது. அப்போது 1 × 1 × 17 3 22 1. இப்போ மல்டிப்ளிகேஷன் இப்போ பேலன்ஸ் இருக்க நம்ம 2x2 மேட்ரிக்ஸை நார்மலாக பண்ணிக்கலாம். 72 - 22 × 3 66. ஸோ வேல்யூ என்னது, -49 வேல்யூ. அப்போ டிட்டர்மினன்ட் என்னது, டிட்டர்மினன்ட் வந்து -49 சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் வந்து 4x4 மேட்ரிக்ஸ்னாலும் சரி 3x3 மேட்ரிக்ஸ்னாலும் இந்த மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு இப்படியும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 1 0 1 2 3 1 3 0 1 எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம், நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணணும் சொல்லி செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து 0 இங்கே கொண்டு வரணும் அப்படி பண்ணாமல் எந்த இடத்துல மேக்ஸிமம் 0, அதாவது ஒரு எலமெண்ட்டை தவிர்த்து மற்ற இடத்துல 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரோ காலமில் இந்த பிளேஸ் தவிர பேலன்ஸ் இருக்க எலமெண்ட் 0வாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 வெளியே எடுத்துடலாமா, அதை கேன்சல் பண்ணி இதை கேன்சல் பண்ணி 2 வெளியே எடுத்துட்டு அந்த 2 இருக்க காலமையும் ரோவையும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1 1 3 1. அப்போ 2 × இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 - 3 2 - 2. இங்கே வந்து 1 - 3ன்றது -2 ஆயிரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், -4 தான் இதோட வேல்யூ. நம்ம பண்ணியிருக்கிறது இந்த மெத்தடில் பண்ணால் கரெக்டாக தான் வரலாம் செக் பண்ணோம்ல. நார்மலாக 3x3 மேட்ரிக்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக A11 எடுப்போம். A11 minor 11, அடுத்து A12 minor 12 மைனஸ் ஒரு மைனஸ் ப்ளஸ் A13 minor 13. அப்போ A11 1, M11 என்னென்னா இந்த இருக்குல்ல இந்த வேல்யூஸ் தானே, 2 - 2. இது வந்து நீங்கள் போட்டு பார்த்துங்க. A12ன்றது 0னால ஃபுல்லாகவே 0 ஆயிரும், A13ன்றது 1 × M13ன்ற வேல்யூ என்னென்னா -6 1 0 -6. ஓகே, 2 -6 அப்படின்ற வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு, -4. அப்போ நார்மலாக போட்டாலும் நமக்கு -4 வருது, இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் மெத்தடில் பண்ணாலும் நமக்கு -4 வருது. அப்போ கண்டிஷன் கரெக்டு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த ஃபார்மேட்லேயே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம டிட்டர்மினன்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை டக்குன்னு போட முடியும். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.